ஃப்ரீடம் ஆப் பிஸ்னஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். ஸோ இந்த ஒரு இடம் என்னடா கீழே வந்து ஒரு சேர்லாம் போட்டு உட்காந்துருந்தீங்களே, இப்போ என்ன வித்தியாசமாக இருக்குன்னா, இதுதான் நம்ம தங்கலட்சுமி மேமோட அந்த சாம்ராஜ்யம் உருவான இடம். ஸோ இங்கே தான் வந்து ஒவ்வொரு பேக், சின்ன சின்ன பேக்லேருந்து பல்கான ஆர்டர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய மிஷின்ஸு, இங்கே இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் வச்சு தான் அவங்க தயாரித்து அப்படி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து வேறு எங்கேயும் இல்லை, அவங்க வீட்டிலேயே தான், கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், அவங்க வீட்டிலே இருக்கக்கூடிய மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இந்த யூனிட்டே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கீழே அவங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருக்காங்க, மேலே அவங்களுக்கான லிவிங் ரூமு, அப்படியே கட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே வந்தோம்னா இங்கே அவங்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் இருக்குது. நம்ம இந்த சவால் நிறைந்த ஒரு தொழில், எதுனாலுமே சவால் நிறைந்திருக்கும். இப்போ வந்து ஒரு சில பேர் 15 நாள் ஆகும் அப்படின்னா ரொம்ப டிலே ஆகுதே, ஒரு வாரத்தில் கொடுங்க, அந்த மாதிரிலாம் ஹரிபரி பண்ணுவாங்கல்ல, அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்பெல்லாம் பண்ணும்போது நம்ம கிட்ட தைச்சு பழகின பிள்ளைங்க கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்போம், அவங்களால முடியுமான்னு. நிறைய பேர் பழகி இருக்காங்க, அப்போ அவங்களால முடியும் அப்படின்னாங்கன்னா அந்த நேரம் அவங்களுக்கு நாங்கள் பீஸ் போட்டு கொடுத்துருவோம், அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் 2 நாள்ல 3 நாள்ல வேணும்னு கேட்டாங்கன்னா தூக்கம் கிடையாது, டே அண்ட் நைட்டாக உட்காந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அது பெர்ஃபெக்ஷனாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடது. ஆனால் இப்போ அந்த ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்குமா, இனிமேல் போக போக இருக்குமான்னு தெரியல. ஆனாலும் வந்து ஒன்று கேட்டாங்கன்னா மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், செஞ்சு கொடுத்துருவேன். இந்த ஜூட் பேக் பிஸ்னஸ்க்கு அப்படின்னா பர்டிகுலர் ஏஜ் எது இருக்கா மேம்? இந்த ஏஜில் இருக்கிறவங்களாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எது இருக்கா? ஆமாம், 20 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ், 55, 60 இயர்ஸ் வரைக்கும் கூட பண்ணலாம். நான் ஸ்டால் போட போன இடத்துல ஒரு 60 இயர்ஸ் லேடி, ஓகே, அவங்க வந்து நானாலும் 7-8 இயர்ஸ் தான், அவங்க 25 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்காங்க, 25 வருஷம் அதே இருக்காங்க. அவங்க வந்து இந்த பேக் அவங்களே ஸ்டிச் பண்ணிட்டு வந்து நிறைய போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் கேட்ட மாதிரி திடீர் ஆர்டர் கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு பேக்லேயும் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருப்போம், 100 பீஸ் 200 பீஸ்னு. அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி மிக்சிங்காக நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே, அவங்க கிட்ட சொல்லிடுவீங்க இந்த மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்சிங்காக இருக்கும். இல்லைன்னா எங்ககிட்ட என்ன பேக் ரன்னிங்கில் காஸ்ட்லி எந்த காஸ்ட்டில் இருக்கோ அந்த காஸ்ட்டை தான் கொடுக்க முடியும். அவங்க கேட்குற காஸ்ட், அவங்க கேட்குற கலர்ஸ் நாங்கள் கொடுக்க முடியாது. எங்ககிட்ட என்ன காஸ்ட்டில் இருக்கோ அந்த காஸ்ட்டில் அவங்க வாங்கிக்கிறோம். ஓகே, உங்ககிட்ட இந்த மினிமலாக என்கிட்ட இவ்வளோ ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் அவ்வளோ ப்ரைஸ் வரைக்கும் பேக்ஸ் இருக்குன்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் ப்ரைஸ்? இப்போ ஒரு தாம்பளை பை, மேரேஜ் தாம்பளை பை, கோயில் கும்பாபிஷேக பை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஜூட் பேக்கை பொறுத்த மட்டுக்கும் 40 ரூபாயிலேருந்து நாங்கள் பண்ணுவோம். 40 ரூபாயிலேருந்து. அதே இது வந்து மஞ்சள் பை கேட்டாங்கன்னா 12 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா அந்த மாதிரி இருக்கு, அது பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். அதிகபட்சமான எவ்வளோ? அதிகபட்சம்னா அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை பொறுத்து இருக்கு. அதிகபட்சம் 200 ரூபா, 300 ரூபாய்க்கு. இப்போ லேப்டாப் பேக்லாம் கேட்டாங்கன்னா 350 ரூபா அந்த ரேஞ்சில் நாங்கள் பண்ணி கொடுப்போம். அது 350 ரூபா ரேஞ்சில் பண்ணி கொடுப்போம். தாம்பளை பைக்குன்னு லேப்டாப் பேக்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்குறது அதெல்லாம் வந்து கமர்ஷியலுக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு தான் கேட்பாங்க. டாக்டர்ஸ் மீட்டிங்கு, இது ஏதாவது இன்ஜினியர் கம்பெனிங்க, அந்த மாதிரி பேங்க் அதில் தான் கேட்பாங்க, அவங்க போட்டு கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி மேம் இவ்வளோ நேரம் நாங்கள் உங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதாவது நம்ம தங்கலட்சுமி மேம் அவர்களுடைய இந்த செயல், அவங்களுடைய இந்த தொழில், அவங்களுடைய இந்த முயற்சியை பாராட்டி பல்வேறு தரப்பட்ட அமைப்புகள் இருந்தும் சரி, பல்வேறு கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள்லேருந்து நம்ம மேடம்க்கு இந்த அவார்டுலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ரொம்ப கம்மி தான் இங்கே இருக்கக்கூடிய அவார்ட்ஸ். அதாவது நிறைய அவார்ட்ஸ் வந்து கீழே இருந்துச்சு, பட் ஆனால் இங்கே நாங்கள் ஒரு சில அவார்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் மிக மிக முக்கியமாக இந்த அவார்ட் பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன? இது வந்து நான் வந்து 3 மாதத்தில் நான் ஸ்டால் போட்டு, முதல் 3 மாதம் தொழில் தொடங்கி, அதாவது தொழில் தொடங்கல, ட்ரைனிங் முடிஞ்ச 3 மாதத்தில் ஸ்டால் போட்டு நிறைய பேத்துக்கு வேலை கொடுத்தேன், நிறைய ஆர்டர்ஸ் எடுத்தேன்னு சொல்லி எங்களோட ரூட் செட் நிறுவனத்துல இருந்து எனக்கு ஹானர் பண்ணி காமராஜர் பிறந்த நாளில் யூத் ஸ்கில் டே அப்படிங்கிற டேல என்னை கூப்பிட்டு ஹானர் பண்ணி ஸ்டேஜில் பேச வச்சாங்க. ஓகே ஓகே, அப்போ கொடுத்த இந்த அவார்டு, முதல் அவார்டு இதுதான் உங்களுக்கு இல்லையா? சூப்பர், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்டு, அவங்களோட அவார்டு. அதனால தான் இதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இதை தாண்டி ஒவ்வொரு அமைப்புகள்ல இருந்து ஒரு அவார்டு இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு மெடலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமானது இருக்குது. அதுவே ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு முக்கியத்துவம் இருக்குது இந்த மெடலுக்கு பின்னாடி. ஸோ இந்த மெடல் பற்றி சொல்லணும். இந்த அவார்டு நீங்கள் எங்கே வாங்கினீங்க, எந்த விஷயத்துக்காக வாங்கினீங்க, அந்த அவார்டு என்ன அவார்டு? இது கோயம்புத்தூரில் வந்து சுந்தர் பிஸ்னஸ் சொல்யூஷன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அவங்க இந்த கொரோனா பீரியடில் வந்து
இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லி கிளப் ஹவுஸ்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல வந்து டெய்லி மீட்டிங் நடக்கும். ஒரு 3 days கண்டினியூஸ்ல ஒரு ப்ரோக்ராம் வச்சாங்க, 555 டேன்னு சொல்லி. அந்த 3 நாள்ல அந்த கண்டினியூஸா பேசல அந்த கிளப் ஹவுஸ்ல அவங்களோட, அதாவது இந்த மாதிரி ஹோம்ல செய்யற மொளாப்படி செய்யறவங்க, ஆரி ஒர்க்ஸ் பண்றவங்க, டைலரிங் பண்றவங்க எத்தனையோ பேர் செய்யறாங்க. அந்த இதெல்லாம் வந்து அவங்க எல்லாத்தையும் அவர் கலெக்ட் பண்ணி 555 லேடிஸ 3 நாள்ல தொடர்ந்து 24 நேரம் அவங்க எடுத்தாங்க. அப்ப அதுல நான் ஒரு ஆள் என்னை செலக்ட் பண்ணி பேச வச்சாங்க. அதுக்கு வந்து இந்த அவார்டு கோயம்புத்தூர்ல இருந்து. ஓகே, இது வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி, வேர்ல்ட் ரெக்கார்ட். அவங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எங்களுக்கு ஒரு சார்ந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த அவ்வளோ லேடிஸையும் அந்த கொரோனா பீரியட்ல ஆன்லைன்லயே எல்லாத்தையுமே மீட்டிங் போட்டு, அது ரொம்ப அந்த இது வந்து ரொம்ப புதுமையா இருந்தது. எல்லாருமே யார் யார் என்னென்ன பண்றாங்க, உள்ள இருந்து என்ன செய்யறாங்க, சாரி பிசினஸ் பண்றவங்கல இருந்து எல்லா லேடிஸையுமே கூப்பிட்டு பேச வச்சு இந்த ப்ரோக்ராம் பண்ணி அவார்டு கொடுத்தாங்க. அண்ட் இந்த இது மேம் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஒண்டர் உமன் அச்சீவர் அவார்டுன்னு ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி இது வந்து நம்மளோட அன்பு மலர் டீம்ல இருந்து கொடுத்தாங்க. ஓகே ஓகே ஓகே. அன்பு மலர் டீம் வந்து நமக்கு அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு அவார்டு கொடுத்தாங்க, அது எங்கே வச்சுன்னு தெரியல. ஆல்ரெடி நான் வந்து பண்ணினேன். நான் இந்த அன்பு மலர் டீம்ல நான் தான் வந்து கொண்டு போனேன் அப்படின்னு சொல்லி பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அவுட்ஸ்டாண்டிங் சொல்லி கொடுத்தாங்க. அதில் ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த இது கொடுத்தாங்க போன வருஷம். எப்படி மேம் இருக்கு? ஏன்னா இப்போ ஜூட் பேக் சார்ந்த ஒரு தொழில் அப்படிங்கிறது இயற்கைக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு? சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எதிர்காலத்துல நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சுவாசிக்க காத்து கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். அந்த அதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு தூண்டுகோலா இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா எவ்வளவோ பிசினஸ் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து இது எல்லாருமே மாறணும். பிளாஸ்டிக்கே அவாய்ட் பண்ணணும். தேவையில்லாத பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. ரீசைக்ளிங் பிளாஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பண்ணுனா நல்லது, உலகத்துக்கு நல்லது, நம்மளுடைய சந்ததிகளுக்கு நல்லது. அது கேன்சர் வியாதியிலேருந்து எதுவுமே வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு இது ஒரு வழிகாட்டுது. முதல்ல பலகையில பிளாஸ்டிக் தான் தேவைப்பட்டது. இப்ப அதை நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா, நம்ம ஸ்வச் பாரத்ன்னு சொல்லி நம்மளோட தமிழ்நாடு, நம்மளோட மதுரை கிளீனா இருக்கணும்னா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ண நல்லது. இப்ப ஒரு மீட்டிங் வச்சாங்கனாலுமே கொரோனா நேரம்ல ரோடெல்லாம் ரொம்ப கிளீனா இருந்தது. அதே இது வந்து கொரோனா முடிஞ்சு ஒரு எலெக்ஷனுக்கு மீட்டிங் வச்சாங்க, மூக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பேப்பர் கப் இருந்துச்சு, பிளாஸ்டிக் பேப்பர் கப். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இப்ப பிளாஸ்டிக் கப் பதிலா பிஸ்கட் கப் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இப்போ உங்களை மாதிரியே தொழில் தொடங்கணும், தொழிலில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இடம் பிடிக்கணும், ஒரு சின்ன அளவு வருமானம்னாலும் நான் என்னோட யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை பார்க்காம பண்ணணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பெண்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண் தொழில் முனைவரா நீங்க சொல்லக்கூடிய ஏதாவது டிப்ஸ், அறிவுரைனா என்ன சொல்றீங்க? அது வந்து எப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே நம்ம வெளியே எட்டி பார்க்க முடியாது. நம்ம ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி வரணும். கண்டிப்பா. ஒன்று நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் கிட்டக்க நல்ல பேர் வாங்கணும், மாமனார் மாமியார்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஃபர்ஸ்ட் நினைக்க கூடாது. நினைக்கணும், கொஞ்சம் அவங்களுக்கும் வளைஞ்சு போகணும். ஆனா நமக்கு பிடிச்சத கொஞ்சம் வெளியே எட்டி பார்க்கணும். எட்டி பார்த்துட்டு அதுல வந்து மாமனார் மாமியாருக்கெல்லாம் அது நல்லதுன்னு தோணுச்சுன்னா அவங்களே வழி விட்டுருவாங்க. வீட்டுல உள்ளவங்களே வழி விட்டுருவாங்க. முதல்ல சத்தம் போடதான் செய்வாங்க, அப்புறம் வழி விடுவாங்க. கொஞ்சம் நம்ம தான் வெளியே வரணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க யாருன்னே நான் பார்த்ததில்ல, அவங்க சென்னையில இருக்காங்க. என்னோட யூடியூப்பை பார்த்து அடிக்கடி பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவங்க பேர் மீனா. அவங்க வந்து எனக்கு உங்களை மாதிரி நான் வரணும்பா, எப்படி வருதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் மசாலா பொடி தயாரிக்கிறேன். மசாலா பொடி தயாரிச்சாலும் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஜாமான் வாங்க போகல மசாலா பொடிக்கு ஒரு லேபிள் வாங்குறதுக்கு வெளியே போகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சினிமாக்கு போக மாட்டோமா, கோயிலுக்கு போக மாட்டோமா, அந்த மாதிரி எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ஆபீஸ்க்கு போகணும். எங்க இருக்குன்னு குரோம்ல ஒரு போன் வச்சிருக்காங்க, அந்த போன் மூலமா என்னை பார்த்தாங்க. அவங்க ஊர்ல எந்த இடத்துல இருக்குன்னு குரோம் மூலமா எம்எஸ்எம்இ ஆபீஸ் எங்க இருக்கு யாருக்கும் தெரியாது, லேடிஸ்க்கு தெரியாது, வீட்டுல வேலை பாக்குறவங்களுக்கு தெரியாது. அதை வந்து நம்ம கிட்ட கையில ஒண்ணுமே இல்லைனாலும் அதை சிற்பமாக்குறது பெண்களோடது, உருவாக்குறது பூரா பெண்கள் தான். அதனால அவங்க வந்து உள்ள இருந்து ஒரு போன்ல இருந்து தேடலாம். தேடி நம்ம ஒரு சாரி பாக்குறாங்க,
வீட்டுக்கு தேவையில்லாத ஜாமான்லாம் பார்க்குறாங்க. அதுக்கு நமக்கு தேவை, நம்ம பிஸ்னஸ்க்கு தேவைன்னு என்ன இருக்குது அதை பார்க்கலாம். அதை பார்த்து நம்ம அதை சர்ச் பண்ணி நம்ம போகலாம். இது வந்து ஒரு தனியார் நிறுவனத்திட்டெல்லாம் போய் மாட்டிக்க கூடாது. கவர்மெண்ட்ல என்ன இருக்கு, இப்போ எம்எஸ்எம்இ பார்க்கலாம். எது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்கேல் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, என்டர்பிரனர்னு சொல்லி. அந்த இது எம்எஸ்எம்இ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து எதில் இருக்குது, உங்களோட தாலுக்கால எங்கே இருக்குது, அதை பார்த்து அந்த இடத்துல போய் நீங்கள் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்குங்க. அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட போய் கேளுங்க. அது ஒரு சினிமாவுக்கு போவோம், ஒரு கோயிலுக்கு போவோம், கோயிலுக்கு போயிட்டு வர ஒரு அரை நாள் ஆகும். இப்படியும் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு வரனா ரொம்ப தூரம், வர்றதுக்கு ஒரு நாள் கூட ஆகும் போயிட்டு வர. அந்த டயத்தை நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வாங்க. வந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், அதுலேயே நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்களே எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. எம்எஸ்எம்இக்குள்ளே போயிட்டாலே எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்களே எம்எஸ்எம்இல தொழில் வாய்ப்பு இன்னென்ன இது இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே உங்களை வந்து உள்ள ஏற்றி இன்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்கு, நீங்க வாங்க கத்துக்க வாங்க, இங்க சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே கூப்பிடுவாங்க. அப்படியே நம்ம போயிடலாம். மானியத்தோட கடன் மாதிரி நிறைய வசதி, அதாவது கடன் மானியத்தோட கொடுப்பாங்க. கடன் வாங்கணும்னு முதல்ல நினைக்காதீங்க. கரெக்ட். ஃபர்ஸ்ட் கடன் வாங்கணும், ரூபா வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ₹1 ₹2 ஆக்கணும், ₹2 ₹4 ஆக்கணும். அதை முதல்ல ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். நீங்க வாங்கிட்டு நீங்க நாளைக்கு கட்ட முடியலன்னா உங்க வீட்டுல உள்ளவங்க நான் சொன்னேன்ல நீ கேட்கல இல்லைன்னா உங்களை சுத்தமா ஒண்ணுமே செய்ய விடாம ஆக்கிடுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வந்து முதல்ல ஒரு இட்லி பொடி செய்றீங்களா, அதை சிறப்பா செய்யுங்க. ஒரு பருப்பு பொடி செய்றீங்களா, அதை சிறப்பா செய்யுங்க. ஒரு வெண்ணெய், தயிரை சிலிப்பி வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி ஒரு 2 பேருக்கு அதை பெஸ்டா கொடுத்து பாருங்க. அதுவே உங்களுக்கு நாளைக்கு 1 லிட்டர் வாங்குறப்ப 2 லிட்டர் வாங்குவீங்க, 4 லிட்டர் வாங்குவீங்க. அப்படிதான் போகும். எதுவுமே நம்ம வந்து ஏதாவது ஒன்று செய்யறோம்னா அதுல பெஸ்டா செஞ்சு காமிக்கணும். நீங்க எப்படி விரும்புறீங்களோ, ஒரு ஸ்வீட் செஞ்சா கூட உங்க டேஸ்ட் எப்படி இருக்கோ, எப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செஞ்சோம்னா அந்த இது போகும். இப்போ ஒருத்தவங்க அப்படி உயரத்துல இருக்காங்கன்னா எடுத்தோடனே உயரத்துல யாரும் வரமாட்டாங்க. ₹1 ₹2 ஆக்கணும், ₹2 ₹4 ஆக்கணும். எது வேணா செய்யலாம். ஒருத்தவங்க பியூட்டிஷியன் இது செய்யறாங்க, லிப்ஸ்டிக்கு கூட பீட்ரூட் லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷ் கூட அவங்க வந்து ஹேர் டைல இருந்து எல்லாமே கெமிக்கல் இல்லாம நேச்சுரலா தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டுல இருந்து சும்மா இருக்கையில நம்ம டிவி பாக்குறதுக்கு, சீரியல் பாக்குறதுக்கு, பக்கத்து வீட்டுல அவங்கள பத்தி இவங்கள பத்தி பேசுறதுக்கு, வீட்டுல உள்ள நம்ம கஷ்டத்தை வெளியவே சொல்லக்கூடாது. அது சொல்லாம இருக்கு, அது வந்து நம்ம மனசுல இருக்கக்கூடாதுன்னா ஏதாவது ஒண்ணுல நம்ம மனசை செலுத்தணும். கண்டிப்பா கண்டிப்பா செலுத்தினோம்னா நம்மளோட கஷ்டங்கள் தெரியாது. இந்த ஒரு படத்துல வந்து கார்த்திக் சொல்லுவாரு, அந்த இதை கிட்டக்க பார்த்தா பெருசா தெரியும், தூரத்துல பார்த்தா சிறுசா தெரியுதுன்னு சொல்லுவாரு. அப்ப இந்த ஒர்க் ஷெட்யூல் வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு தூசியாட்ட போயிடும், ஒண்ணுமே தெரியாது கண்ணுக்கே. அதனால ஒர்க்கை வந்து நம்ம வந்து நல்ல பெர்ஃபெக்ட்டா பண்ணோம்னா இந்த லெவலுக்கு நம்ம வரலாம். நிச்சயமா. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்புமே ரெடியா இருக்கிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி ஃப்ரீடம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணுங்க.